வெல்கம் டு எம்டிஏ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆட் சம்மந்தமாக அதுவும் இந்த 71 டேரக்டர்ஸ்க்கான கேஸ் ஸ்டேட்டஸ் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட 4-5 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேஸ் முடிஞ்சிட்டா தான் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ நானும் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டில் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா காட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேஸை பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்கிறாங்க. அடுத்த வாரம் கிட்டத்தட்ட 7ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹியரிங் டேட்டு தள்ளி போயிருக்குது. ஸோ நமக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டுது. ஸோ நம்ம தரப்புலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியரிங் டேட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ மைவி3 ஆட்ஸோட மெம்பர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்காக ரொம்பவே ஒரு எதிர்பார்த்து ஒரு ஏமாற்றமே அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்துறதுல ரொம்பவே ஸோ ஒரு வருத்தமான ஒரு வகையில் தான் நான் இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த ஜனவரி மாதம் ஏதாவது நல்லது நடக்கும், அதாவது எம்டி சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு தகவலை நமக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ அதனோட வகையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். இந்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் தேதி இந்த ஹியரிங்கில் ஸோ நம்ம வென்றலாம், ஒரு பாசிட்டிவான தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சேடான தகவல், ஒரு நெகட்டிவான தகவலாக தான் நமக்கு வந்துருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நமக்கு இப்போதைக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுறதை தவிர நம்ம கையில் எதுவும் இல்லை. ஸோ அடுத்த வாரம் 7ஆம் தேதிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹியரிங் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கூட என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்குது. கம்பெனி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. சாரும் கண்டிஷன் வெளில வந்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த டேரக்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எதுக்காக இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். 7ஆம் தேதியில் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு அப்டேட் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். ஸோ நம்ம சேனலில் மறுபடியும் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக இருங்க. எது நடந்தாலும் நல்லதாக நடக்கும். ஸோ ஃபைனலில் நம்ம இப்படியாக கண்டிப்பாக வெல்வோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோடைய கண்டிப்பாக இருங்க. ஸோ நல்லதாக நடக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவலோட வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சா நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.